இந்த காணொளியின் தலைப்பை பார்த்த உடனே நீங்கள் யோசிப்பீங்கள், அதிர்ஷ்டத்தால் நாங்கள் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. அதிர்ஷ்டத்தால் நாங்கள் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்க தேவையில்லை. ஆனால் நிச்சயமாக எங்களுடைய உழைப்பால் நாங்கள் ஒரு லட்சாதிபதியாகவோ இல்லாட்டி கோடீஸ்வரராகவோ மாற முடியும் அப்படின்னு நினைக்கிறார்கள் மட்டும் இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காணொளி நான் 2 பாட்டாக வெளியிட இருக்கிறேன். இதில் பார்ட் 1 தான் இதில் சில டிப்ஸுகள் தரேன். அடுத்த காணொளியில் இந்த முதலீடுகள் சம்பந்தமான விடயங்களை பற்றி பார்க்கலாம். இதில் மிக முக்கியமானது சேமிப்பு. இன்றைக்கு பல பேரிடம் இல்லாத ஒன்று தான் இந்த சேமிப்பு பழக்கம். நாங்கள் தமிழர்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலே தமிழர்கள் சேமிப்பில் ஒரு கெட்டிக்காரர்கள் அப்படின்றே சொல்லலாம். நாங்கள் எங்களோட நாட்டை பொறுத்த மட்டும் சிங்களவர்கள், முஸ்லீம்கள், தமிழர்கள் அப்படின்னு சொல்லி 3 இனங்கள் வாழ்கின்றார்கள். இதில் தமிழர்கள் மட்டும்தான் அதிகூடிய சேமிப்பை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த சேமிப்பு பழக்கத்தினால தான் கடந்த 30 வருடங்களாக அவர்களால் ஒரு யுத்தத்தை கொண்டு நடத்தக்கூடியதாக கூடி இருந்தது. ஆனால் மற்ற பிற இனங்களை, இலங்கையில் வாழ்கின்ற பிற இனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு சேமிப்பு பழக்கம் என்பது இல்லவே இல்லை. சிங்களவர்களை பொறுத்த மட்டும் சேமிப்பு என்பதே இல்லை அப்படின்றே சொல்லலாம். ஆனால் அவர்களையும் பெரிய பணக்காரர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த சேமிப்பு பழக்கம் அற்றவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் அவர்கள் பணத்தை சேமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மதம் சொல்லுது. ஆனால் அவர்களையும் இந்த சேமிப்பு பழக்கத்தால் முன்னேறினவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வங்கியில் பணத்தை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில சட்ட விதிமுறைகள் இருக்குது. அதனால் அவர்கள் வங்கியில் பணத்தை போடுறதில்லை. ஆனால் அவர்கள் வேறு விதங்களில் அதனை முதலீடு செய்து அந்த பணத்தை பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய சேமிப்பு பழக்கம் என்பது ஆண்டாண்டு காலங்களாகவே இருந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு அந்த பழக்கம் வெகு விரைவாக அருகி கொண்டு போவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வளர்ந்து வரும் கலாச்சார முறைமைகளின் காரணமாக தமிழ் மக்கள் பலர் தங்களுடைய சேமிப்பு பழக்கங்களை கைவிட்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமானது இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறது. இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதன் காரணத்தினால நிறைய தமிழாக்கள் தங்களுடைய சேமிப்பு பழக்கங்களை மறந்து கடன் வேண்டியோ அல்லாட்டி வேறு ஏதாவது வழிகளின் மூலமோ அந்த ஆடம்பரத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். ஒரு ஆளுடைய சம்பளம் ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு சொன்னால் அந்த சம்பளத்துக்குள்ளே வாழ பழக வேண்டும் என்ற மனநிலை இன்றைக்கு பலரிடம் இல்லாமல் போய்விட்டது. இந்த மனநிலை தான் மிக முக்கியம். என்னுடைய சம்பளத்துக்கு உள்ள நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து அதுக்கு பிறகு உள்ள தொகையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனநிலையிலே மாற்றம் வராத வகையில் நிச்சயமாக உங்களால் ஒரு முன்னுக்கு வர முடியாத ஒரு நிலை தான் காணப்படும். இன்றைக்கு பல பேரோட உள்ள குறைபாடே அதுதான். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு கார் வேண்டுறதுக்காகவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விசேஷத்தை செய்கிறதுக்காகவோ அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு லீசிங் இல்லாட்டி ஒரு யார்கிட்டையாவது ஒரு வட்டிக்கு கடன் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த லீசிங்கை கட்ட முடியாமல் ஒரு பக்கத்தால் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் வேண்டியவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்படுது. இப்படி பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். உண்மையில் கடன் எப்போ வேண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் ஒரு பேரிடம் கடனை வேண்டுறீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு வங்கியிடம் இருந்தோ இல்லாட்டி ஒரு தனியார் நபரிடம் இருந்தோ ஒரு பாரிய தொகையை நீங்கள் கடன் தொகையாக பெறுகின்றீர்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு முதலீட்டு திட்டத்துக்கான ஒரு வழிமுறையாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த பணத்தை பயன்படுத்தி மேலதிகமாக பணத்தை உழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நீங்கள் பணத்தை கடன் வேண்ட வேண்டும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த பணத்தை செலவழிப்பதற்காக நீங்கள் பணத்தை கடன் வேண்டுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மீள முடியாத நிலைமை தான் காணப்படும். பல பேர் சில விசேஷங்களை செய்கிறதுக்காக கடன் வேண்டுகின்றார்கள். உதாரணத்துக்கு திருமணம், சாமத்திய வீடு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விசேஷத்தை செய்கிறதுக்காகவே இந்த கடனை பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த கடனை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செலுத்த வேண்டி இருப்பதால் அந்த காலப்பகுதி முழுவதுமே அவர்கள் ஒரு பாரிய நெருக்கடிக்குள் சிக்கியிருக்க வேண்டிய நிலைமை தான் காணப்படுது. இது அவர்கள ஒரு திட்டமிடா தன்மை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதலே நான் இப்படி ஒரு விசேஷத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் திட்டமிட்டு அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சேமிப்பை வைத்திருந்தால் அந்த சேமிப்புக்கு உள்ள ஆடம்பரமாக செய்யாமல் அந்த சேமிப்புக்கு உள்ள
ஒரு குறிப்பிட்டளவானவர்களை கொண்டு அந்த விழாவை நடத்தினால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த கடன் சுமை என்பது இருக்காது. நீண்ட காலத்துக்கு அவர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்க வேண்டிய தேவையும் இருக்காது. ஆனால் பலர் விடுற தவறே இதுதான். கடன் வேண்டி பல விசேஷங்களை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடனை வேண்டினால் அந்த கடனை அவர்கள் முறையாக பயன்படுத்துவதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல சரியான முதலீட்டு வகையில் அந்த கடனை நீங்கள் பெற்றீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தில் இருந்து நிச்சயமாக உழைத்து கொள்ளலாம். அந்த பணத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த கடனையும் கட்டி நீங்களும் முன்னுக்கு வரலாம். எனவே தான் இந்த கடன் வேண்டுகின்ற விஷயத்தில் பலர் கோட்டை விட்டு விடுகிறார்கள். எனவே தான் நீங்கள் கடன் வேண்டிக்க மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னத்துக்காக கடன் வாங்குகின்றீர்கள்? இப்போ இருந்தே இந்த சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த வருமானத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேமிக்க வேண்டும். மிச்ச பகுதியை தான் நீங்கள் ஒரு பட்ஜெட் பண்ணி செலவழிக்க வேண்டும். நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற பல பேர் நினைப்பீங்கள், எங்களுக்கு வருமானமே போதுமானதாக இல்லை, என்னென்று நாங்கள் இதுக்குள்ள சேமிக்கிறது என்பது தான். நீங்கள் உங்களுடைய செலவுகளை கூட்டி வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஆடம்பர தேவை அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் நீங்கள் உங்களுடைய அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்தால் மட்டும் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்கக்கூடியதாக இருக்கும். ஆடம்பரத்துக்கு நீங்கள் கொஞ்சமண்டாலும் செலவழிக்க தொடங்கினால் நிச்சயமாக உங்களுடைய சேமிப்பு என்பது குறைந்து கொண்டு தான் வரவழைக்கிடும். பல பேருக்கு ஆடம்பரம் எது அத்தியாவசியம் எது என்று தெரியாத நிலைமை தான் காணப்படுது. இந்த உங்களுடைய ஆடம்பர தேவைகள் எது எது என்பதை நீங்கள் தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அந்த ஆடம்பர தேவைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். பல பேர் ஒரு உணவுக்காக செலவழிக்கிற தொகையை விட இந்த உடுப்பு வாங்குவதற்காக இல்லாட்டி வேறு தேவைகளுக்காக செலவழிப்பது கூடவாக இருக்குது. நீங்கள் சத்துள்ள ஆகாரங்கள் என்பது உங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை. அதுக்கு செலவழிக்காமல் நீங்கள் ஒரு உடுப்பை வண்டி போகிறதுக்கோ இல்லாட்டி வேறு விதமான ஆடம்பர தேவைகளுக்கோ அது நீங்கள் செலவழிப்பீர்களாக இருந்தால் அது ஒரு பிரயோசனம் இல்லாத செயற்பாடு. எனவே தான் இந்த விடயத்தில் நீங்கள் சரியான கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அத்தியாவசிய தேவை எது, ஆடம்பர தேவை எது என்பதில் நீங்கள் ஆடம்பர தேவையை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய சேமிப்பு உயர்வதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த சேமிப்பு பழக்கம் உங்களிடம் வந்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் அடுத்த படிக்கு செல்லலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நீங்கள் சேமித்த பிறகு ஏதாவது ஒரு சிறிய முதலீடுகளில் முதலீடு செய்யக்கூடியதாக இருக்கும். ரிஸ்கான முதலீடுகளும் இருக்குது, ரிஸ்க் இல்லாத முதலீடுகளும் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் படிப்படியாக சேமித்து கொண்டு வாரீங்கன்னு சொன்னால் ரிஸ்க் இல்லாத முதலீடுகளில் முதலிடுறது பொருத்தமானதாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பணம் சேர்த்து விட்டால் நீங்கள் நிச்சயமாக அந்த ரிஸ்கான முதலீடுகளையும் முதலீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த முதலீடுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த காணொளியில் மிக முக்கியமாக நான் சொல்ல வருகின்றது சேமிப்பு பழக்கம். இந்த சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். உங்களுடைய சேமிப்பு பழக்கம் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை காட்டும். எனவே தான் இந்த சேமிப்பு என்பதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். தமிழர்களுடைய பலமே சேமிப்பு தான். இன்றைக்கு இந்த சேமிப்பு பல பேரிடம் இல்லாமல் போனதுக்கு காரணமே உங்களுடைய ஆசை மற்றும் ஆடம்பர தேவைகள் மட்டும்தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்திலேயே நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிகள் வந்திருக்குது. இந்த ஃபினான்ஸ் கம்பெனிகள் எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுடைய ஆடம்பர தேவைகள் தான். நீங்கள் யாருமே அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த ஃபினான்ஸ் நிறுவனங்களிடம் கடனுக்கு செல்ல மாட்டீர்கள். நீங்கள் வடிவாக யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணும் என்பதற்காகவோ அல்லாட்டி வேறு விதமான உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ நீங்கள் நிச்சயமாக இந்த நிறுவனங்களை நாடி செல்ல மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய ஏதாவது ஒரு ஆடம்பர தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டும்தான் நீங்கள் இந்த நிதி நிறுவனங்களை நோக்கி நகர்வீர்கள். எனவே தான் இந்த நிதி நிறுவனங்களை நோக்கி நகர்வது என்பது உங்களுடைய சேமிப்பு பழக்கத்தை அறவே இல்லாமல் செய்வதுடன் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு உங்களை ஒரு கடனாளியாகவே வைத்துக் கொண்டிருக்கும். நீங்கள் அந்த கடனை கட்டி திருப்பி அதில் இருந்து சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பிக்கிறது என்பது சாத்தியப்படாத ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே தான் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அத்தியாவசியம் எது ஆடம்பரம் எது என்பதை சரியாக பகுத்தறிந்து இந்த ஆடம்பர தேவைகளுக்காக நீங்கள் ஒரு கடனாளியாக மாறாமல் இருப்பது தான் இப்போதைக்கு மிக முக்கியமான விடயம். அடுத்த கட்டம்தான் இந்த சேமிப்பு பழக்கம். நீங்கள் கடனாளியாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த சேமிப்பு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இந்த சேமிப்பில் ஒரு
வளர்ச்சி நிலையை வந்து எட்ட முடியும். நீங்கள் கடனாளியாக இருந்தால் நிச்சயமாக இந்த சேமிப்பு பழக்கம் என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே என்னத்துக்காக கடன் வேண்டுகின்றோம் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சேமிப்பு பழக்கத்தை இப்போதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு இந்த காணொளி வாயிலாக வந்து சேமிப்பு எவ்வளவு முக்கியம் என்பது வந்து விளங்கி இருக்கும். எனவே தான் இன்றிலிருந்து நாங்களும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வந்து உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். அத்தியாவசியம் எது, ஆடம்பரம் எது என்பதை பிரித்தறிந்து கொள்ளுங்கள். ஆடம்பர தேவைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக உங்கள் சேமிப்பு உயரும். அந்த சேமிப்பை வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். அந்த முதலீடுகளின் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் நீங்கள் கடன் வாங்காமல் ஆடம்பர தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த காணொளியில் இந்த முதலீட்டு திட்டங்கள் தொடர்பிலையும் எப்படியெல்லாம் எங்களோட பணத்தை முதலீடு செய்யலாம், எப்படி நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம், இந்த வங்கி நடவடிக்கைகள் தொடர்பான பல விடயங்களை பற்றி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பார்ட் 2வில் சந்திப்போம். நன்றி.